ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் யூடியூப் நான் ஆரம்பிச்சு February 28 வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சப்ப நம்ம சேனல் என்னைக்கு கிட்ட ஆக போகுது, நமக்கு வந்து சும்மா யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம், கிட்ட ஆனா பாத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுவோம்னு சொல்லி பார்த்தேன். ஆனா நான் அன்னைக்கு ஒரு நாள் சிவகாசி அப்பன்ஸ் ஹோட்டல்ல இருந்து நான் வீடியோ எடுத்து போடுவோமேன்னு சொல்லி போட்டு நைட்டு வீடியோ அப்லோட் பண்ண ஒரு நிமிஷத்துலயே ஒருத்தர் பாத்துருந்தீங்க. சரி, ஒருத்தர் தானே பாத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அது 1K வியூஸ் போயிடுச்சு. எனக்கு வந்து என்ன ஒரு 10 நிமிஷத்துலயே என் சேனல் வந்து 1K வியூஸ் போனது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமான மேட்ரு. நீங்க கூட இப்ப பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். கேமரால போக்கஸ் ஆகுதான்னு பாக்குறேன். ஓகே, இதுல வேணா நான் அனலாட்டிக்ஸ்ல போய் உங்களுக்கு போக்கஸ் ஆகுதான்னு சொல்லி பாக்குறேன். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போக்கஸ் ஆகுதா? ஓகே, போக்கஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபுட் எக்ஸ்பிரஸ், இது வந்து ஃபுட் எக்ஸ்பிரஸ்ல போனது. நான் வந்து காட்ட வேண்டியது அப்பன்ஸ்ல போய் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், அதை பாருங்க. இது வந்து எனக்கு வியூஸ் போனது வந்து ரொம்பவே இதான. எனக்கு வந்து நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு வியூஸ் போகும்ட்டு. அடுத்து வந்து என்னுடைய வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் மறக்காம அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இருக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு லிங்க்கும் ஃபேஸ்புக் ஒரு லிங்க்கும் வந்து சேனல் நேமுக்கு கீழே, இது சேனலுடைய ஹோம் பேஜ்ல நேமுக்கு கீழே வந்து இருக்கும். அதை நீங்க வந்து செக் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு 2 லிங்க்குமே இருக்கு, 2லையுமே நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலயுமே நான் வீடியோஸ் போட பாக்குறேன். இப்போ வந்து நான் எனக்கு வந்து நம்மளாலேயும் இந்த மாதிரி வியூஸ் போக முடியுமா, நீங்க வந்து என்னால இந்த மாதிரி வியூஸ் கொண்டு போற முடியுமான்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் முடியாது? கண்டிப்பா முடியும். நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பேசணும். நான் அதுக்கு நீ வந்து இப்படி பேசுறான்னு சொல்லி கேட்கறீங்க. நானுமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா தான் பேசிட்டு இருந்திருப்பேன். இப்ப போக போக நான் வந்து எப்படி தெளிவா பேசணும்னு சொல்லி மற்ற யூடியூப் சேனலை பார்த்து நம்ம இப்படிதான் பேசணும், இப்படி பேசினாதான் வியூஸ் போகும்னு சொல்லிட்டு நான் பார்த்து பேசுவேன் எப்பயுமே. இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பேசுறதுமே நான் நல்லா இருக்குன்னு சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை திருத்த போறேன். அதை வந்து எப்படி வியூஸ் இது பண்றதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து இது பண்ணதான் போறேன். நீங்க வந்து பாருங்க. நான் உங்களுக்கு இப்ப வீடியோ வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் சரி, இப்பயுமே சரி, நான் உங்களுக்கு வந்து வீடியோல வந்து வாய்ஸ் ஒவ்வொரு வீடியோ மாத்த உங்களுக்கு கண்டிப்பா வாய்ஸ் மாறும். உங்களுக்கு வந்து நீங்களே லைவ் சாட்ல சொல்லுங்க, அந்த லைவ் சாட்ல நீங்களே சொல்லுங்க, இந்த இதுக்கு நான் சேனல் ஆரம்பிச்சப்ப பேசுனதுக்கு இந்த வாய்ஸ் பரவாயில்லையா, நீங்களே சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா, அதாவது நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா என்னால இது வியூஸ் உங்களால போக முடியுமா முடியாதான்னு கேட்டீங்கன்னா, ஏன் முடியாது? கண்டிப்பா முடியும். நீங்க வந்து நீங்க என்ன தப்பு பண்றீங்களோ அதை நீங்க திருத்தி நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வியூஸ் போகும். இப்ப வந்து எடுத்த உடனேயுமே உங்களுக்கு ஒரு சேனல் இதானே ஒரு லைட் செட்டப் பண்ணுங்க. நான் லைட் செட்டப்லாம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி லைட் செட்டப் பண்ணுங்க. அடுத்து நல்லா வியூஸ் நல்லா போனதுக்கு அப்புறம் 1K அப்படி போனதுக்கு அப்புறம் மைக் வாங்குங்க. நான் அதுலதான் இந்த மைக் வாங்கினேன். இதுல 2 மைக் இருக்கும். 2 மைக்கு, ரிசீவர் வந்து 2 மைக்கு, ரிசீவர் வந்து அங்க நான் போன்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து மைக் வந்து நான் 1K வியூஸ் போனதுக்கு அப்புறம் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேனலை பத்தி நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் வந்து நல்லா வியூஸ் போகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இது கேமரா வாங்குது. கொரியன் கேமரா வந்து மொபைல்ல தான் பண்றேன். அடுத்து போக போக கேமரா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. நீங்க விளாக் சேனல் வச்சிருந்தாலும் நல்லா வியூஸ் போகும். ஃபுட் இது ரிவ்யூ சொல்ற மாதிரி வச்சிருந்தாலும் வியூஸ் போகும். கேமிங் வச்சாலும் ஓரளவு வியூஸ் போகும். கேமிங் எல்லாமே நான் வந்து ஆல் இன் ஒன் சேனல்ல எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருக்கேன்.
நீங்க தனித்தனியா வச்சு கூட வேற வேற அக்கௌண்ட்ல கூட வச்சு நீங்க பண்ணலாம். அது வந்து உங்க இஷ்டம் தான். இப்ப வந்து நான் வந்து என்ன சொல்றது, சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு வந்து இந்த மாதிரி பேட் இது கமெண்ட்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, பேட் கமெண்ட்ஸ் வந்து வந்தது இல்ல. என்ன சொல்றது, நிறைய வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணணும்னு தெரியாது, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்திருக்கு. அடுத்து நான் வீடியோஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூடியூப் சேனல்ல பார்த்து எப்படி அப்லோட் பண்றது, இந்த லிங்க் டேக் பண்ணதுமே நான் கொஞ்ச நாள் கழிச்சுதான், வீடியோ இது சேனல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சுதான் இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாமே நான் டேக் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து வியூ ப்ராடக்ட்ஸ்ல இந்த மைக்கு எல்லாமே நான் வியூ ப்ராடக்ட் கொடுத்தது இல்லை. இனிமேலாச்சும் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து நான் வீடியோ வியூ ப்ராடக்ட்டுமே நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம இதுல வீடியோக்குள்ள வந்து நான் ஒரு சில இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு சயின்ஸ் பத்தியும் சரி, கேம் மாதிரியும் சரி உங்களுக்கு பண்றேன். நீங்க அந்த கேம்க்கான ஆன்சர் எல்லாமே லைவ் சாட்ல சொல்லுங்க. நான் இப்போ வந்து அதை ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சேன். ஓகே, மைக்கு கிட்ட போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளானட்ல இருந்தா நீங்க எவ்வளவு ஹைட்டா ஜம்ப் பண்ணுவீங்க அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எர்த்ல வந்து எவ்வளவு ஹைட்டா ஜம்ப் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல போட்டு விடுங்க. கமெண்ட்ல வேணாம், லைவ் சாட்ல போட்டு விடுங்க. நான் சொல்றேன், இது நீங்க பாருங்க. எர்த்ல வந்து 0.45 மீட்டர் ஹைட்டா ஜம்ப் பண்ணுவீங்க. ஜூபிட்டர்ல வந்து எவ்வளவு ஹைட்டா ஜம்ப் பண்ணுவீங்க? நான் முதல்ல பிளானட்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டு போயிடுறேன். அதுல நீங்க உங்களோட கெஸ்ஸை வந்து லைவ் சாட்ல போட்டு விடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எர்த், ஜூபிட்டர், மார்ஸ், மூணு, புளூட்டோ, மிரண்ட், அதாவது யுரேனஸ் உடைய மூன், அடுத்து சன்னு, இதுலலாம் எவ்வளவு ஜம்ப் பண்ணுவீங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே லைவ் சாட்ல சொல்லிடுங்க. இப்ப நான் ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எர்த்ல வந்து 0.45 மீட்டர், ஜூபிட்டர்ல வந்து 0.17 மீட்டர், அடுத்து மார்ஸ்ல வந்து 1.18 மீட்டர், மூன்ல வந்து 2.7 மீட்டர் ஹைட்டை ஜம்ப் பண்ணுவீங்க. புளூட்டோல வந்து 7.11 மீட்டர் ஹைட், மிரண்டால வந்து அதாவது யுரேனஸ் மூன், அதுல வந்து 57.00 மீட்டர் ஹைட்டா ஜம்ப் பண்ணுவீங்க. சன்ல வந்து எல்லாத்துக்குமே தெரியும், நோ ஜம்ப். ஓகே, அதுல யார் யாரெல்லாம் கரெக்டா போட்டுருக்கீங்களோ அவங்க கரெக்டா போட்டவங்களுக்கு வந்து நான் லைவ் சாட்ல உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் கரெக்ட்னு சொல்லி போட்டுருக்கேன். அவங்க வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கமெண்ட்ல போட்டு விட்டீங்கன்னா, சேர்த்து கமெண்ட்ல போட்டு விட்டீங்கன்னா நான் அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். பார்ப்போம் யார் யாரெல்லாம் பண்றீங்கன்ட்டு. இந்த நான் வந்து இப்ப சொன்னதை சொல்றதுக்கு முன்னாடியே லைவ் சாட்ஸ்ல போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அந்த லைவ் சாட்டை ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணும்போது உங்களுக்கு நான் பார்த்து இது பண்றேன். உங்களுக்கு அந்த இதை நீங்க கமெண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. நான் எல்லாமே கரெக்டுன்னு நீங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் அதை கமெண்ட்ல போட்டு விடுங்க. நான் அதை வந்து கண்டிப்பா டேக் பண்ணி பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மைண்டை நான் ரீட் பண்றேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 1+1 எவ்வளவுன்னு எடுப்பீங்க? இதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2+2 கண்டுபிடிச்சிருப்பீங்க. 5×5 அதையுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வெஜிடபிள் நேம் வந்து நான் வச்சுக்கோங்க. வெஜிடபிள் நேம் டக்குன்னு உங்களுக்கு என்ன வெஜிடபிள் நேம் வருதுன்னு பாருங்க. அந்த வெஜிடபிள் நேம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேரட். அதான் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிலது சொல்லுவேன், அது எல்லாமே பாசிபிளா இம்பாசிபிளாங்கிறத நீங்க சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டைம் டிராவல். இது எல்லாமே கமெண்ட்ல போட்டு விடுங்க. லைவ் சாட்ல இல்லைன்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் கண்டிப்பா வராது. அடுத்து வந்து ஏலியன்ஸ் வாய்ப்பில்லை. அடுத்து ஏலியன்ஸ் வாய்ப்பில்லை, டிராகனும் வாய்ப்பில்லை, கோஸ்ட் வாய்ப்பில்லை, மேஜிக் வந்து ட்ரிக் யூஸ் பண்ணா ஈஸியா வந்துடும். ஆனா மேஜிக் ட்ரிக் இல்லாம பண்றதுக்கு வந்து பாசிபிள் கிடையாது. அடுத்து டைனோசர்ஸ் நோ பாசிபிள் கிடையாது. அப்புறம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஈஸியா டெபிட் பண்ணிடுவீங்களாங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சின்சனை வந்து நீங்க டெபிட் பண்ணிடுவீங்க. நான் டெபிட் பண்ணிடுவேன்.
அடுத்து இட்டாச்சி உச்சிகா. உச்சிகாவை வந்து நீங்க ஃபாலோ இது பண்ணிருப்பீங்களாங்கிறத நீங்களே சொல்லுங்க. இத நீங்க ஈஸியா டெபிட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. உங்களுக்கு நாய்ஸ் வந்து இதா ஆச்சுன்னா இது பண்ண பாக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப வந்து இட்டாச்சி உச்சிகா கண்டிப்பா முடியாது. நான் இது நருட்டோ பார்த்தது இல்ல. எனக்கு நருட்டோ கேரக்டர்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லு. இது ஃபுல்லும் பவர்ஃபுல்னு எனக்கு தெரியும். தோக்கடிக்க முடியாது. அடுத்து டாம் ஓகே, ஈஸியா தோக்கடிச்சலாம். மிக்கி மவுஸ் கண்டிப்பா முடியாது. மிக்கி மவுஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான, அதாவது கோஸ்ட் மிக்கி மவுஸ் எல்லாம் கண்டிப்பா இது பண்றது கஷ்டம். அடுத்து எந்தெந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ், அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு பேன்ஸ் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10th பிளேஸ் இருக்குது எல்எஸ்ஜி, 9th பிளேஸ் இருக்குது ஜிடி, 8th பிளேஸ்ல இருக்கிறது வந்து ஆர்ஆர், 7th பிளேஸ்ல இருக்குது எஸ்ஆர்என், 5th பிளேஸ்ல இருக்கிறது வந்து பிபிகேஎஸ், 5th பிளேஸ்ல இருக்குது டிசி, 4th பிளேஸ்ல இருக்குது கேகேஆர், 3rd பிளேஸ்ல இருக்குது ஆர்சிபி, அடுத்து 2nd பிளேஸ்ல இருக்குது எம்ஐ, அடுத்து 1st பிளேஸ்ல இருக்குது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நானும் ஒரு ஃபேன் தான். அது வந்து பிடிச்சது வந்து சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் ஃபேன் பேஸ் வச்சிருக்குது. யார்கிட்ட கேட்டாலுமே சிஎஸ்கே ஃபேன் தான் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் நீங்க விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை நாள்ல எவ்வளவு நேரத்துல முடிப்பீங்கிறதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் கிராஃப்ட்ல வந்து 180 days முழுமூச்சா உட்காந்து விளையாண்டாதான் உங்களால அதை முடிக்க முடியும். அடுத்து டைனோ டீரஸ், அது நான் விளையாண்டது இல்லை, பட் இன்ஃபினிட்டி அந்த கேம் வந்து. அடுத்து எஃப்எஃப்எம் ஃப்ரீ ஃபயர் மேட்ச், அது வந்து நம்மளா தேவைப்படுச்சுன்னா மேட்ச் போட்டுக்கலாம், இல்லை மேட்ச் போடாம கூட இருந்துக்கலாம். ஸோ அதுவுமே இன்ஃபினிட்டி. சப்வே சர்ஃபர்ஸ் இன்ஃபினிட்டி, பேக்மேன் இன்ஃபினிட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது GTA 5 வந்து 90 days முழுமூச்சா உட்காந்து விளையாண்டீங்கன்னா உங்களால முடிச்சிடலாம். அடுத்து ஜெட் பேக் இது ஜாய் ரைடு, அது வந்து 21 days நீங்க முழுமூச்சா உட்காந்து விளையாண்டாதான் உங்களால வந்து முடிக்க முடியும். அடுத்து கில் கிளைம் ரேசிங், அது 30 நாளா நான் அந்த கேம் ஃபுல் கேம் பிளே நான் விளையாடலாம் வேணாமாங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நான் விளையாடுறேன். இப்ப வந்து நீங்க யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறத பத்தி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து நல்ல வியூஸ், உங்களுக்கு அவ்வளவா வியூஸ் போகாத மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு போக போக வியூஸ் ஏறினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இவ்வளவு வியூஸ் ஏறிச்சா, நம்ம சேனலுக்கு இவ்வளவு வியூஸ் போயிருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு நாள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு வியூஸ் போகும். ஸோ இன்னைக்கு ப்ரீமியரை வந்து இதோட முடிச்சுக்கலாம். நீங்க வந்து லைவ் சாட்ல போட்டிருக்க லைவ் சாட்டை நான் ரீட் பண்ணி கரெக்டா இருந்துச்சுன்னா நான் பின் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.